அவர்களின் கட்டளைப்படியும் அகில இந்திய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களின் ஆலோசனைப்படியும் இந்த இணைப்பு விழாவை அதுக்கு முதல்ல தளபதி அவர்கள் நமது கழக கொடியை அறிமுகப்படுத்தியவுடன் சேலம் மாவட்டத்தில் கொடியேற்றி விழா நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்ப முடிவெடுக்கும் போது எல்லா நகரங்களையும் தன் பகுதியில் இந்த கொடியேற்றி விழா சிறப்பாக நடந்து கொள்கிறேன் என்று என்கிட்ட தேதி கேட்டாங்க. இந்த தேதி நீங்க மத்தியான தேதி கொடுங்க, பிரமாதமான ஒரு கொடியேற்றி விழா பண்ணிருன்னு கேட்டாங்க. அப்ப நம்மளது ஆத்தூரில் கௌரவ தலைவரும் சேலம் மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் துணை செயலாளருமாகிய வெங்கடேஷ் அவர்கள் கோரிக்கை வைத்தார். சேலம் மாவட்டத்தில் முதல் கொடியேற்று விழாவை அயோத்தியா பட்டண வடக்கு ஒன்றியத்துக்கு கொடுங்க. சக்தி ஏற்கனவே கேட்டாபடி எங்க ஒன்றிய சார்பாக ஒன்றிய தலைவர் ஒன்றிய சார்பாக செய்யறேன்னு சொன்னாப்படி அப்படின்னு இந்த அதே மாதிரிதான் இந்த பட்சம் இணைப்பு விழா சேலம் மாவட்டம் முழுவதும் நகர ஒன்றிய எல்லாருமே நான் செய்யறேன், நான் முதல்ல கொடுங்க தேடி கேட்டாங்க. அதே தான் தம்பி செஞ்சான். முதல்ல இங்க கொடுங்க, நானே முன்னிருந்து ரொம்ப பிரமாதமா பண்ணி காட்டேன். அப்படி முன்னிருந்து இந்த விழாவை ஒருங்கிணைத்த தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கும் இந்த மாபெரும் குடும்ப இணைப்பு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த வடக்கு அயோத்தியாப்பட்ட வடக்கு ஒன்றிய இளைஞரணி தலைவர் தம்பி சக்தி அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய தலைவர் மணி அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் விஜய் ஆனந்த் அவர்களுக்கும் ஒன்றிய பொருளாளர் பவித்ரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, தளபதி நிதியில் கூடியிருக்கும் இளைஞர்களே, இளைஞர்களே, கழக தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியோட மாநாடு சொல்ல தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. அவரோட கொள்கைகள் எல்லாமே தெளிவாக தெளிவுபடுத்திருக்காரு, மாநாட்டை தெளிவுபடுத்திருக்காரு. சாப்பாடு நேரம் வந்துச்சு, அதிகமா சொல்ல ரொம்ப சின்னதா முடிச்சுக்கிறேன். தளபதி அவர்கள் ஏன் அரசியல் வந்தாரு? தான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டிற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று